தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தமிழ் புத்தாண்டு வழிபாடு செய்வது எப்படி என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம். தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரை கனி, சங்கராந்தி என பல்வேறு பெயர்களால் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் 14 சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம் முன்னோர் சில வழிமுறைகளை கடைபிடித்து வந்துள்ளனர். அதாவது, தமிழ் புத்தாண்டை கொண்டாட முதல் நாளே நாம் அனைத்தையும் தயார் செய்து விட வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களையும் துடைத்து வைத்து விட வேண்டும். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. திங்கட்கிழமை இரவே பூஜைக்கு உரிய ஏற்பாடுகளை நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சித்திரை பூஜையில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு பொருள் கண்ணாடி. புதிய கண்ணாடியோ அல்லது பழைய பூஜைக்கு உரிய கண்ணாடியோ இந்த பூஜையில் வையுங்கள். அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு கொஞ்சம் பூவையும் வைக்கலாம். கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாக மற்ற பொருட்களை தாம்பூல தட்டில் தயார் செய்ய வேண்டும். ஒரு பெரிய தாம்பூல தட்டில் முக்கணி பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும். மா, பலா, வாழை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வைக்கலாம். அடுத்த தாம்பூலத்தில் வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை, மஞ்சள் நிறத்திலான பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி வளையல் போன்ற பொருட்களை அடுக்கி வையுங்கள். மற்றொரு தட்டில் சில்லறை நாணயங்களும், ரூபாய் நோட்டுகளும், தங்க நகை மற்றும் உங்களிடம் இருக்கும் மற்ற ரத்தினங்களையும் நீங்கள் அடுக்கி வைக்கலாம். அடுத்ததாக நவதானியங்களையும் நீங்கள் அடுக்கி வைக்கலாம். நவதானியங்களை உங்களால் வைக்க முடியாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு தானியத்தையாவது வையுங்கள். மற்றொரு தட்டில் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், பேரிச்சை போன்ற பொருட்களையும் வைக்கலாம். ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் கோபுரம் போல குவித்து வைக்க வேண்டும். இதற்கு பிறகு ஒரு பித்தளை கலசமோ அல்லது செம்பு கலசத்திலோ தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு பிறகு துளசி இலைகளையும் போட்டு தீர்த்தம் செய்து வையுங்கள். காலையில் எழுந்து கண்விழிக்கும் முன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தட்டில் வைத்துள்ள பழங்கள், பணம், நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு கண்ணாடியில் உங்களின் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்கலாம். இதைதான் கனி காணுதல் என்பார்கள். இவ்வாறு நாம் செய்வதால் வரப்போகும் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் என்றும் செல்வம் பெருகும் என்றும் ஒரு ஐதீகம். வாசலில் வண்ண கோலம் பெரியதாக போட்டு அதன் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை நாம் வரவேற்க வேண்டும். அதற்கு பிறகு குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றி வைத்து அந்த பழங்கள் வைத்துள்ள தட்டிற்கு தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். அன்றைய தினம் சமைக்கும் உணவில் கண்டிப்பாக அறுசுவைகளும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். கசப்பும் சிறிதளவு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ ரசம் கண்டிப்பாக அன்றைய தினம் வைப்பார்கள். மாங்காய் பச்சடியும் சேர்த்து சமைப்பார்கள். இந்த உணவை சுவாமிக்கு படையலாக போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். அவர்கள் கொடுக்கும் பணத்தை நம் பணப்பையில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.